ஜென்ராம் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். காஷ்மீர் தேர்தல் 370 அப்ரகேஷனுக்கு பிறகு மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்குது. ராகுல் காந்தி நேற்றைக்கு பேசும்போது 3 விஷயங்கள்: தேசிய மாநாட்டு கட்சியுடன் அவங்களுடைய கூட்டணி, மற்றொன்று பிரதமருக்கு ஒரு அச்சம் வந்திருக்கிறது, இந்தியா கூட்டணி பாஜகவுடைய பல விஷயங்களை வந்து முறியடிச்சிருக்குது, இந்தியா கூட்டணி அதோடைய கொள்கை, அன்பு, ஒற்றுமை, மரியாதை இவையெல்லாம் சேர்ந்து முறியடிச்சிருக்குது அவங்களுடைய நோக்கத்தை அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அப்படியான ஒரு ட்ரெண்ட் இருக்கா? நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை, இந்தியா கூட்டணி, அன்பு, மரியாதை இது எல்லாமே வந்து பாஜகவினுடைய நோக்கத்தை தோற்கடித்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். அதாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்திற்கு தேவையான 3/2 பங்கு வாக்குகளை இடங்களை பெற முடியுங்கிற நம்பிக்கையில் 2024 தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி அணுகுனாங்க. ஆனால் அது நடக்கலை. 240ஓட அவங்களுடைய செல்வாக்கு நின்று போய்விட்டது. மீண்டும் என்டிஏ ஆதரவோட, கூட்டணி கட்சிகள் ஆதரவோட பிரதமராகி இருக்கிறார் மோடி. அதிகாரம் அவரிடம் கையில் இருக்கிறது. லோக்சபாலேயோ அல்லது பிற எதிர்கட்சி தலைவர்கள் மேலேயோ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. நடவடிக்கைகள்லாம் தொடருதுங்கிறதுலாம் ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் கூட அந்த நோக்கம் தோற்கடிக்கப்பட்டதுங்கிறதுக்கான அறிகுறிகளும் தெரியுது. வைப்ரண்டான ஒரு லோக்சபாவை பார்க்க முடியுது. எதிர்கட்சிகள் உற்சாகத்தோடும் தீவிரமாகவும் பணியாற்றுவதை அங்கே லோக்சபாவுக்குள்ளே பார்க்க முடியுது. அது தவிர அரசின் அதிகாரங்கள் என்னதான் இருக்குது, எதிர்கட்சிகளை ஒடுக்குவதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொன்னாலும் கூட பிரதமருடைய அதிகாரத்தின் சிறகுகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. தொடர்ந்து இப்போ வக்ஃப் போர்டு பில் நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது, டெலிகாம் பில் திரும்ப பெறப்பட்டது, நாடாளுமன்றத்தில் லேட்ரல் என்ட்ரி விளம்பரம், யூபிஎஸ்சியினுடைய விளம்பரம் திரும்ப பெறப்பட்டது. இது எல்லாமே வந்து பழைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அல்லது பழைய மோடி ஆட்சியில் இந்த மாதிரி இருந்தது. அங்கேயும் யூட்டர்ன் நிறைய இருந்தது, அந்த பல்ட்டிகள் நிறைய இருந்தன. ஆனால் இந்த அளவுக்கு எது எடுத்தாலும் திரும்ப பெறுவ அளவில் இல்லை. அதையெல்லாம் பார்க்கும்போது ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி பாஜகவின் நோக்கம் தோற்கடிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கதாகத்தான் இருக்குது. அது தவிர அதை அப்படி பார்க்க வேண்டுமா, இல்லை 2 ஆட்சிகள்லேருந்து மாறுபட்டு இங்கே ஜனநாயகத்திற்கு கூறுகளோட இப்போ ஒரு ஆட்சியை நோக்கி நகர்கிறது இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னும் பார்க்கலாமா? அதை ஜனநாயகத்தின் கூறுகளோடு அது நடக்கிற மாதிரி நடந்து போகிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட தன்மையோட அதிகாரத்தில் தொடர்ந்து இருக்கிறதுல பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் ஒரு நெருடல் இருக்கிறதாக தெரியுது. அதனால் அவங்க ஆல்டர்னேட் முயற்சிகளுக்குள்ளே போகிறாங்க. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய தீவிரத்தன்மையை மட்டுப்படுத்துவதற்காக, அவங்கள நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான, அவர்களிடம் ஒரு இணக்கமான போக்கை, ஆதரவுங்கிறதுக்கு வர வேண்டியதில்லை, கூட்டணிங்கிறதுக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க வர வேண்டியதில்லை, ஆனால் அவங்களோட ஒரு இணக்கமான போக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஒவ்வொன்றையும் அவர்கள் எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதனால் அவங்களுக்குள்ள அச்சம் அப்படின்னு பெரிய வார்த்தைகளை நம்ம அங்கே பயன்படுத்த முடியலைன்னாலும் அவங்க முழுமையான அதிகாரம் கிடைத்ததுங்கிற மனநிறைவோடு அவர்கள் இருப்பதாகவும் தெரியல. ராகுல் காந்தி எப்போதுமே தன்னை முன்னிலைப்படுத்தி எந்த தேர்தலையும் எதிர்கொள்கிறது இல்லை. ஆனாலும் அது மோடி வர்சஸ் ராகுல் அப்படின்ற மாதிரியே மக்களாலேயும் பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு சித்திரத்தை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் முயல்கிறதுங்கிறது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் ராகுல் காந்தி அந்த தனிப்பட்ட முறையில் 2 தனி நபர்களுக்கு இடையிலான மோதலாக அல்லது போட்டியாக அந்த தேர்தல்களை அதுல இடையில ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், ராகுலுக்கான வெற்றி இது அல்ல அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். இதாவது அவர் அதை சொல்லிட்டு தான் இது காங்கிரஸ் கட்சியின் கொள்கை, இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி, இதை எல்லாத்தையுமே சொல்றாரு. இது தனி நபரான ராகுலுக்கான வெற்றி அல்லன்னு சொல்லிட்டு தான் இதையே சொல்றாரு. ராகுலுக்கான வெற்றி அல்லங்கிறது ஒண்ணு. அது போக காஷ்மீருடைய குறிப்பிட்ட பிரச்சனையிலேயே கூட மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இன்றைக்கு வந்து யூனியன் டெரிட்டரியாக, ஒன்றிய பிரதேசமாக அது வந்து தேர்தல் எதிர்கொள்ள மாநில அந்தஸ்து அப்படின்னு அவர் சொல்ற வாக்குறுதி வந்து சாத்தியம்னு பார்க்குறீங்களா நீங்க? ஏன்னா தேசிய மாநாட்டு கட்சி அவங்க வாக்குறுதியில் முக்கியமான வாக்குறுதியாகவே அதை கொடுத்துருக்குறாங்க. இவரும் குறிப்பிடுகிறார் மாற்றுவதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசிடத்துல தான் இருக்குது, நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. ஆனால் அதை வலியுறுத்தும்
நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சியும் தேசிய மாநாட்டு கட்சியும் ஃபார் தட் மேட்டர் மக்கள் ஜனநாயக கட்சியும் வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். அதில் அந்த வகையில் ஜம்மு காஷ்மீரில் மெஹபூபா முஃப்தி வந்து இவங்க கூட தேர்தலில் சேர்ந்து போட்டியிடவில்லை என்றாலும் மீண்டும் மாநில அந்தஸ்து பெறுவதற்கான போராட்டத்தில் அவங்களும் இவங்களோட அவங்களும் நிற்பாங்க அப்படிங்கிறது உறுதியான விஷயமாகத்தான் தெரியுது. ஆனால் ஒரு லெஃப்டினன்ட் கவர்னர் கையில் போய் ஒரு சேர் வாங்கணும், அவருக்கு சம்பளம் கொடுக்கணும்லாம் போய் நிற்கிறத விட அவமானகரமான விஷயம் எதுவுமே இல்லை. இது மாநிலமாக மாற்றப்பட்டதற்கு பிறகுதான் தேர்தல் நடந்திருக்க வேண்டும். இப்போ யூனியன் பிரதேசத்துக்குள்ள இந்த தேர்தலில் பங்கு பெறுவதே ரொம்ப தயக்கமாக இருக்கு அப்படின்னு உமர் அப்துல்லா சொன்னதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு. இருந்தாலும் அதிகாரமே இல்லாத வெறும் அவையாக அது இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு இவர்கள் பக்கம்தான் இருக்குங்கிறத மெய்ப்பிப்பதற்காகவாவது அந்த தேர்தலில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டிய ஒரு சூழல்லையும் இருக்கிறாங்கன்னு பார்க்குறேன். இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு அதுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் வந்து நிறைய பதிலடிகளை அதற்கு முன்வைக்கிறார். ராகுலுடைய மல்லிகார்ஜுன கார்கே 2 பேருடைய ஸ்பீச்சுக்கும் அதுலேருந்து அவர் முக்கியமாக சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு அன்ரெஸ்ட் நிலைமையை கொண்டு வர காங்கிரஸ் முயற்சிக்குது. அவங்க வந்து மீண்டும் வந்து அந்த டெரரிசம் இந்த மாதிரி நேஷனுடைய யூனிட்டிக்கு எதிரான விஷயங்களுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறதுல தொடங்கி ரிசர்வேஷனுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்றது. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய 2 முக்கியமான ஹில்ஸ் அதோடைய பெயரை வந்து மாற்றுவதற்கான, அதாவது முஸ்லிம் கனோட்டேஷன்ஸ்ல மாற்றுறதுக்கான முயற்சி, இப்படி ஒரு 10 பதிலடியே அதற்கு சொல்லி இருக்கிறார். இதை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க உள்துறை அமைச்சருடைய ரியாக்ஷன்? இல்லை, அதாவது அவங்க 2024 தேர்தலின் போதே இது போன்ற பல்வேறு விஷயங்களை முன் வச்சு தான் பிரச்சாரத்தை எதிர்கொண்டார்கள். ஆனால் அவங்களுக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆட்சி நடந்ததற்கு பிறகும் கூட அவங்க மக்களிடத்தில் போய் தீர்ப்பு கேட்குறாங்க. மக்கள் வந்து முழுமையான பெரும்பான்மையை அவர்களுக்கு கொடுக்கல. தனிப்பட்ட பெரும்பான்மையை அவங்களுக்கு பிஜேபிக்கு கொடுக்கல. 400 இடங்களை எதிர்பார்த்த இடத்துல அவங்களுக்கு 240 இடங்கள் தான் கிடைச்சிருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை இருக்குங்கிறது வேறு விஷயம். அதை வந்து அந்த சமயத்தில் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400, தனிப்பட்ட முறையில் 370ங்கிற லெவலில் தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ரிசல்ட் அங்கே வரல. அது போக அவங்களுடைய இந்துத்துவ அரசியல்னு அவங்க முன்வச்ச இஸ்லாமிய வெறுப்பை முன்வைத்து அவர்களுடைய பிரச்சாரம் எல்லாவற்றையும் ராகுல் காந்தியுடைய அல்லது இந்தியா கூட்டணியுடைய சமூக நீதி அரசியல், மதச்சார்பற்ற அரசியல் அப்படிங்கிற விஷயங்கள், அவங்க பிரச்சாரத்தில் முன் வச்ச விஷயங்கள் எல்லாமே இந்துத்துவ அரசியலினுடைய செல்வாக்கை மக்களிடத்தில் குறைச்சிருக்குது அப்படிங்கிறது இந்த ரிசல்ட் மூலமாக தெரியுது. ஒன்று. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி ரியல் இஷ்யூஸ், மக்களை பாதிக்கின்ற உண்மையான பிரச்சனைகளாக வேலையின்மை, விலைவாசி உயர்வு, பணவீக்கம் போன்ற பல்வேறு விஷயங்களையும் இரட்டிப்பாக்குற வருமானத்தை, விவசாயிகளுடைய வருமானத்தைன்னு பிரதமர் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் தற்கொலைகள் தான் 2 மடங்கு ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரியான கவுண்டர் நேரேட்டிவையும் அவங்க இந்தியா கூட்டணி வந்து முன் வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த எல்லா விஷயங்களும் கருத்தியல் ரீதியாகத்தான் காங்கிரஸ் கட்சியையும் ராகுல் காந்தியையும் இந்தியா கூட்டணியையும் மோடி அரசுக்கு எதிராக, மோடியினுடைய பிரச்சாரத்துக்கு எதிராக அல்லது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக கொண்டு நிறுத்தியதே தவிர ராகுல் என்ற தனி நபரை கொண்டு நிறுத்தவில்லை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. கார்கே குறிப்பிடுகிறார், சில மாநிலங்கள் ஒத்துழைத்திருந்தால் ராகுல் காந்தி பிரதமர் ஆகியிருப்பார் அப்படின்னு சொல்றார். அதை எப்படி பார்க்கணும்? அது உண்மைதான். எதிர்பார்த்து ஏமாற்றத்தை கொடுத்த மாநிலமாக எனக்கு பீகார் கண்ணு முன்னாடி தெரியுது. அதுக்கப்புறம் ஆந்திராலையும் அந்த ஒரு வெற்றி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கிறது. 2 ஸ்டேட் வந்து ரொம்ப மோசமான, ராகுல் காந்தி பிரதமர் ஆக விடாமல் தடுத்த 2 மோசமான ரிசல்ட்டை கொடுத்துருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மத்திய பிரதேசத்தில் ஒரு 5-10 இடங்களாவது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தால் அதுவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கும். அதுவும் இல்லை. இந்த ஒரிசாவும் ஒரு அந்த அவர் குறிப்பிடுறது இந்த 3-4 மாநிலங்களை தான் குறிப்பிடுகிறார்னு புரிந்து கொள்ள முடியுது.